ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, அவல் இருந்தால் ஈஸியான சிம்பிளான வடை செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவல் எடுத்துக்கலாம். நான் மெலிசாக இருக்கிற அவல் தான் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அலசிட்டு நம்ம அதை தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணால் நல்லா உதிர்ந்து தனித்தனியாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா 5 to 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உதிர்த்து எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். 1.5 வெங்காயம் கிட்ட, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கினது, கறிவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப்பு கிட்ட பார்த்திங்கன்னா கடல மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கிட்ட தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அந்த அவல் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். நம்ம அதிலே பிணைஞ்சி விடுவோம். அதில் பிணைஞ்சி விடும்போது சரியாக மாவு ஒட்டலைன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அது கலந்து விட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக வந்துடும். இது தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழ குழன்னு போயிட்டால் அந்த ஷேப் நம்மளுக்கு வராது. பாருங்கள், இப்போது கட்லெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கல, பேனில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் கிட்ட திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஸ்லோ குக்லேயே வச்சு இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்களே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டீ காஃபி போடுற நேரத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாஸு, கொத்தமல்லி சட்னி எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை மீடியம் குக்கில் வச்சுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி விட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா வெந்து செவந்து வரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.